இப்போ பார்த்தீங்க சரி நான் காமிக்கிறேன், நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. எல்லாம் கசா முசான்னு கிடக்குது கைஸா, இங்கே பாருங்கள். பட் இது ப்ளவுஸ் வந்து நல்லாயிருக்கும். ப்ளவுஸ் எங்கே மிஸ் பண்ணன்னு தெரில. பார்த்தீங்கன்னா பிக்ஸ் எல்லாம் வந்து ஒரு சிலது ஆட் பண்ணுறேன், ஒரு சிலது ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த எஃபி அக்கௌண்ட்டுன்ற ஒரு மேட்ரு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனில் தான் வந்து எல்லாமே வந்து அந்த காண்டாக்ட் நம்பரில் அந்த ஃபோனில் தான் வந்து எல்லா பிக்ஸும் மாட்டிங்குது. எடுக்க முடிஞ்சால் நான் வந்து எடுக்கிறேன். ஏன்னா அது டிஸ்பிளேலாம் ஒரு சிலது போயிட்டு இருக்குது. 2 ஃபோன் 3 ஃபோன் இருக்குது டோட்டலாக. ஒன்று டேடி ஃபோனில் இருக்கும் சிலது ஃபோட்டோ, அதுக்கப்புறம் என்னோட 2 ஃபோன் இருக்குது. டிஸ்பிளேலாம் மாற்றிட்டு ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு பிக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். இதுதான் வந்து என்னோட செகண்ட் பியூ கிராஜுவேஷனுக்கு வாங்கின சாரி. ஓகேவா, அவ்வளோலாம் கிராண்டெல்லாம் வாங்கல கைஸ், சிம்பிளாக தான் வாங்கினேன். ரீசெண்டாக வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்குவேன், எங்கள் மாமி வந்து ஸ்டிச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள்ட்ட தான் வந்து இந்த பாவாடை தாவணி மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்பேன், அதை ஆட் பண்ணுறேன் கைஸ். சூப்பராக வந்து தைச்சாங்க. எனக்கு அந்த அவுட்ஃபிட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்க. எங்கள் அக்கா மோனிகா அக்காவும் சொன்னாங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ப்ளவுஸ் தான் கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஏன்னா நான் வந்து அப்படி தைக்க சொன்னேன் அவங்கள. ஏன்னா அந்த வெயிலில் வந்து நம்மளுக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் ப்ளவுஸ் ஒண்டி வந்து ரொம்ப ஒரு மாதிரி லூஸாக இருந்துச்சு. ஓகேவா, இது வந்து அவங்க தான் வந்து தைச்சாங்க கைஸ், ஆட் பண்ணுற பிக்கு. ஸோ இது வந்து மெட்டீரியல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்ன மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. இது வெல்வெட்டு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து 2 வந்து வச்சுருக்கேன் கைஸ். இது வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்கு தான் எடுத்தேன். நல்லா இருக்கா? ஆக்சுவலி சாரீ எல்லாம் இப்போ தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். இந்த ப்ளவுஸ் தான் வந்து சிவாஜி நகரில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுது. நெக்கெல்லாம் சொன்ன பார்த்தீங்களா, நெக்கெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தைச்சோம் அப்படின்ட்டு. அது இது எனக்கு பிடிக்கல கைஸ். ஆனால் இந்த ஒரு டிசைனு பட் இது வந்து வேர் பண்ணிட்டேன், ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்துச்சு கபோர்டில், டேடியோட காரியத்துக்கு வந்தது. ஸோ அது வந்து நான் எடுத்துன்னு வந்து ஸ்டிச் பண்ணிக்கினேன். இது நான் ஆட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இப்போ ரீசெண்டாக வந்து வேர் பண்ணிகிட்ருப்பேன், பொங்கலுக்கு இன்வென்ஜிஸ்ட்டுக்கு ஆட் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மம்மி இது எனக்கு கொடுத்துட்டாங்க. இது வந்து லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ்க்கு வேர் பண்ண ஒரு சாரீ நான் ஆட் பண்ணுறேன். இது இந்த பிக்கும் இருக்குது என்கிட்ட. அப்புறம் இதுவும் பார்த்தீங்கன்னா டேடியோட காரியத்துக்கு தான் வந்துச்சு இந்த சாரியும். இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா மாமி தான் வந்து தைச்சாங்க. முக்கா கையாக வச்சு தையுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நல்லா தைச்சிருந்தாங்க. வித் இந்த டிசைன் எல்லாம் நல்லா இருந்துச்சு நெக்குக்கிட்டலாம். அப்புறம் இது வந்து மாமா வீட்டில் தான் எடுத்து கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேங்க கைஸ். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் இது வந்து ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்தோம், அதனால எனக்கு ஞாபகம் இல்லை. டேடியோட காரியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா. இந்த சாரியும் நான் வந்து டேக் பண்ணுறேன். இதுவும் நல்லா இருந்துச்சு. இது வந்து மாமா தான் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். இதுவும் நல்லா இருந்துச்சு. இந்த சாரி மாமா தான் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது வந்து ஒரு வாட்டி கட்டினேன், ரீல்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினேன், நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு மேட்சிங்காக ப்ளவுஸு மாமி தான் வந்து தைச்சாங்க. இந்த சாரீக்கு இது ப்ளவுஸ், இந்த பார்டர் இருக்கு இல்லையா, அந்த மேட்சிங்காக. இது வெளியெல்லாம் கட்டின்னு போகல இது வரைக்குமே இன்னும். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா டேடியோட காரியத்துக்கு தான் வந்துச்சு. இந்த சாரீ ஒரு 6 to 7 சாரீ வந்துச்சு டேடியோட காரியத்துக்கு. ஸோ இது யார் கொடுத்தாங்க தெரியல. தேங்க்யூ எனிவேஸ். கபோர்டில் இருந்துச்சுன்னு நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்டர்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது வந்து பஃப் வச்சு தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது நானே வந்து எடுத்தேன் கைஸ். நல்லா இருக்கா? ஒரு 3 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து மம்மி வந்து வெளியே போனாங்க கடைக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு 4 சாரீ வாங்கிட்டு வந்தாங்க. நான் வந்து 2 சாரீ, மம்மிக்கு வந்து 2 சாரீ எடுத்துக்கினாங்க. ஸோ என்னென்ன சாரின்னு பார்த்தீங்கன்னா 4 சாரீ எடுத்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா மம்மி. ஸோ 3 சாரீ தான் இருக்குது. ஒரு சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கொடுத்துட்ருக்காங்க, ப்ளவுஸு இந்த ஓரம் அடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம். 3 சாரீ வந்து காமிக்கிறேன். ஓகேவா, இது ஃபஸ்ட்டு சாரீ. ஓகேவா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெக் வச்சு தைக்கலாம், பேக்கு ஃப்ரண்ட் வச்சு தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கலரும் சேமாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால எனக்கு வேணாமா நீ எடுத்துக்கோ இந்த சாரீ. இதுவுமே சேம் கலர் தான். ஸோ அதனால எனக்கு வேண்டாமா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் மம்மி கிட்ட. அப்புறம் அட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாரீ, இதுவும் நல்லா தான் இருந்துச்சு, ப்ளூ கலர். இது மம்மி கொடுத்துட்டேன் கைஸ். ஏன்னா ப்ளூ கலரும் நம்மள்ட்ட அதிகமாக இருக்குது, அந்த ஷேடோ மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு சில சாரியில். ஸோ அதனால் என்கிட்ட நிறைய இருந்துச்சுன்னு மம்மிக்கு வந்து எடுத்துக்கினாங்க. ஓகேவா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. டாடா பை பை கைஸ். எல்லாருமே சேஃபாக இருங்க, நல்லது மட்டும் நினைங்க, நல்லதாகவே நடக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ, டாடா பை பாய்.